இது குறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார். சம வேளைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சிகாமணி வணக்கம். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக, அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று 14வது நாளாக இந்த போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இர்வின் சாலையில் தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 14 நாட்களுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதிகளில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக டிபி வளாகம், அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல எழிலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இர்வின் காந்தி சாலையில் தான் தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 14வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த சாலையில் அமர்ந்தே தற்பொழுது தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியும், அதே போல ஆசிரியர்களுடைய, அதாவது இடைநிலை ஆசிரியர்களுடைய குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கூடிய சூழல் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் இவர்களை கைது செய்வதற்காக இங்கு ஏராளமான, அதாவது வாகனங்களை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த சூழல்லாம் இருக்கிறது. அந்த நேரலை காட்சியும் பார்க்க முடிகிறது. தற்பொழுது ஆசிரியர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரோட ஒரு சில கேள்விகளை நினைக்கலாம். மேடம், இன்னைக்கு 14வது நாளாக உங்களோட போராட்டம் என்பது தொடருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்களா? அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு 311 வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார்களே தவிர, நாங்களும் பள்ளி திறந்தாச்சு, எப்போது ஸ்கூலுக்கு போவோம், எங்களை எப்போது அனுப்பி வைப்பார்கள் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் எந்தவித சுமூகமான உடன்பாடும் உடன்படவில்லை. இன்னைக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. காவல்துறையோட நடவடிக்கை வந்து எப்படி இருக்குது? காவல்துறை எங்களுக்கு சரியான இடத்தை கொடுக்கவில்லை. அதனால் ஒவ்வொரு இடமாக நாங்கள் மாற்றி மாற்றி போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்களும் 13 நாட்களாக வீதியாக சென்னையில் எல்லா வீதியிலும் நாங்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றோம். எங்களுக்காக எந்த ஒரு முடிவும் இதுவரை தரவில்லை. அதனால் எங்கள் போராட்டத்தை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்கிடுமாறு கேட்கிறோம். கிட்டத்தட்ட 14வது நாளாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய இடங்கள், டிபி வளாகமாக இருக்கட்டும், கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், எழிலகமாக இருக்கட்டும், பல இடங்களில் உங்களோட போராட்டம் நடத்துனீங்க. இப்போ நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ட்டு இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஏன் வந்து உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க மாட்டாங்க? அப்படியே அழைத்தாலும் உங்களோட கோரிக்கையை ஏன் செவி சாய்க்க மாட்டாங்க? நாங்கள் வந்து பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல்வர் ஐயாவே எங்கள்கிட்ட வந்து கையை பிடிச்சு அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையில தான் இத்தனை ஆண்டுகளும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதில் நிறைவேற்றி கொடுப்பாங்கிறது சின்ன எல்லாத ஐயமே கிடையாது. ஆனால் ஏன் எங்களை வந்து இந்த மாதிரி அலைக்கழிச்சிட்டு இருக்காங்கிறது எங்களோட பெரிய வருத்தம். மாண்புமிகு எங்கள் கல்வி அமைச்சர் வந்து இது உடனடியாக எங்களுக்கு அரசாணை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, சரிங்களா? சும்மா பேச்சுவார்த்தை கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சொல்யூஷன் இன்னும் கிடைக்கல. நாங்களும் இன்னும் ஸ்கூலுக்கு போகல, எங்கள் பசங்களை பார்க்கணும். நான் இங்கே வந்து இத்தனை நாளாக வந்து நாங்கள் இங்கே சென்னையில் கிடக்கிறோம், ரோட்ல கிடக்கிறோம். எங்க பிள்ளைங்க, எங்க குடும்பங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இங்கேயும் குப்பையிலையும் அங்க இங்கே ஒரு ஆசிரியர்கள் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல உள்ள ஆசிரியர்களை இங்க வந்து நம்ம நிக்க வைக்க கூடாது. மாண்புமிகு முதல்வரையா உடனடியா எங்களை கூப்பிட்டு அவங்களே வரணும் இந்த களத்துக்கு. அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க இங்க வரணும். எங்கெங்கயோ நிறைய விஷயங்கள் பண்றாங்க, எவ்வளவு திட்டங்கள் போட்டிருக்காங்க, நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. எங்களையும் வந்து அவங்க இந்த 311 வாக்குறுதி நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் வந்து பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 14 நாளாக அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் கூட
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சர்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. எவ்வளவோ அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்கிறாங்க. உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுவார்கள் என்ற எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அந்த இடத்துல நாங்க இருக்கோம். அவங்க நிச்சயமா வந்து முடிவு எடுப்பாங்க. எந்த காரணத்தினால வந்து இழுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா எங்க கல்வி அமைச்சர் மேல நாங்க வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். அவங்க நிச்சயமா எங்களை கைவிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்களை குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அவங்க வந்து கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையில இந்த நிமிஷத்துல இருக்கோம். சீக்கிரமாவே இது முடிச்சு எங்களை பள்ளிக்கு அனுப்புவாங்க, பணிக்கு அனுப்புவாங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோங்க ஐயா. நன்றி. நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தாலும் கூட அரசை பொறுத்த வரைக்குமே இவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் சரி, துறை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, பல்வேறு திமுக சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள் தவிர வீதியில இறங்கி, குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இறங்கி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வந்தாலும் கூட இவர்களுடைய போராட்டத்திற்கு எந்த ஒரு செவியும் சாய்க்கவில்லை, அழைத்து பேசவும் இல்லை, நேரடியாக வந்து ஆறுதலும் கூறவில்லை. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அவர்களுக்கு வாக்குறுதியெல்லாம் அளித்துவிட்டு இன்று ஆட்சி அமைந்தவுடன் கிட்டத்தட்ட இவர்களுடைய ஆட்சியை நிறைவேற இருக்கக்கூடிய சூழலையும் இவர்களை வீதியில் இறங்கி போராடக்கூடிய அளவிற்கு இந்த அரசனுடைய செயல்பாடுகள் மெத்தன போக்காக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களை கண்டுகொள்ளாமல் இவர்களுக்கு மிகப்பெரிய இந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது இந்த அரசு. தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருவது வரக்கூடிய நாட்களில் மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டால் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம். நாங்கள் உயிர் இருக்கும் வரை எங்களுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கலந்து செல்லப் போவதில்லை என அழுத்தம் திருத்தமாக இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிய போராட்டம் தொடர்பான நேரடி கள விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.